ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் இருக்கும். மல்டி லெவல் பவர் கனெக்டர் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்ளீட் இருக்கும். ஸோ எனக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 9 days வந்து லீவ் இருக்கும். ஸோ இந்த லீவில் நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ நடுவில் உங்களுக்கு பொங்கல் ஹாலிடேஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் எப்படி ஈஸியாக வந்து மார்க்ஸ் எடுக்கிற அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ மெஜாரிட்டியாக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மல்டி லெவல் பவர் கனெக்டர் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். இது போக அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். பர்டிகுலர் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். அதில் வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் வந்து வந்துருந்துச்சு. ஸோ இந்த காலையில் நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் டேப்ல ஒரு ஓட்டிங் வச்சிருந்தோம். அதில் ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாஸ் ஓட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் காலையில் அது மட்டும் மத்தியான எக்ஸாம்ஸ் எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு 9 days வந்து லீவ் இருக்கும். இந்த 9 daysல நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ மெஜாரிட்டி எலக்டிவ் பேப்பர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஈஸியாக தான் வந்து கொஸ்டின் வரும். இருந்தாலும் அதை கரெக்டாக நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது வந்து ஸ்ப்ளிட்டிங் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அதை அட்டன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ ஒரு 15 மார்க் கொஸ்டினில் வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட்டிங் கொஸ்டின் கேட்குறப்போ அந்த ஸ்ப்ளிட்டிங் கொஸ்டினே பார்த்தீங்க அப்படின்னா 2 15 மார்க் கூட ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கலாம். ஆனால் நீங்கள் அட்டன் பண்ண போது ஸ்ப்ளிட் பண்ணி எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அட்டன் பண்ணணும். அதெல்லாம் எப்படி வந்து இந்த லீவில் நம்ம அட்டன் பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எழுதி பாருங்கள். சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 days வந்து ஹாலிடேஸ் இருக்குது. ஆனால் இதில் இது போக பார்த்தீங்க அப்படின்னா 22 January தான் நிறைய இருக்குது எக்ஸாம்ஸ் இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 or 11 days வந்து லீவ் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நடுவில் பொங்கல் ஹாலிடேஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. அது போக இருக்கிற பேலன்ஸ் இருக்க எல்லா நாள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து படிக்க பாருங்கள். ஈஸி தான். உங்களுக்கு 5 யூனிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 10 days நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களால் ஈஸியாக வந்து 2 daysக்கு ஒரு யூனிட் வச்சிங்கன்னா கூட உங்களால் ஈஸியாக வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து யூனிட் வைஸாக நீங்கள் வந்து படிக்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு எந்த யூனிட் ஃபேவராக இருக்கோ அதுலேருந்து படிக்க பாருங்கள். 3rd unit 4th unit 5th unit 1st unit 2nd unit இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கலாம். இல்லை 1st unit 2nd unit 3rd unit 4th unit 5th unit இந்த மாதிரி கூட படிக்கலாம். மெஜாரிட்டியாக ரிவர்ஸ்லேருந்து படிக்க பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரித்து ரெண்டையும் வந்து கரெக்டாக படிக்க பாருங்கள். ஒரு நோட்டு மாதிரி போட்டு வச்சு அதில் எழுதி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மெஜாரிட்டியாக நீங்கள் படிக்கிற கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட் நாள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி படித்தது மறக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி படிக்கிறத தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அது எப்படி அப்படின்னா இப்போ மொதல் கொஸ்டின் படிக்கிங்க அப்படின்னா 2வது கொஸ்டின் போன உடனே மொதல் கொஸ்டினை ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு 2வது கொஸ்டின் படிக்க பாருங்கள். அதே மாதிரி 2வது கொஸ்டின் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ்ட் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணாலுமே உங்களுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் மறக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களால் வந்து இதை யாராலையும் மறக்க வைக்க முடியாது. ரொம்ப ஈஸியான ட்ரிக் தான். இதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண பாருங்கள். மெஜாரிட்டியாக நீங்கள் பார்க்குறதுல செகண்ட் ஹாஃபில் நல்லா தரவு பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிறத கவர் பண்ண பாருங்கள். 2 marks வந்து நிறையா வந்து பார்க்க பாருங்கள். கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். அது எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஐடியா வச்சுக்கோங்க. மெஜாரிட்டியாக எல்லா யூனிட்லையும் டெஃபினிஷன் கரெக்டாக படிக்க பாருங்கள். பர்டிகுலராக அந்த லாஸ் லிமிட் தியரி இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. அது வந்து கண்டிப்பாக 2 marks வர அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ மெஜாரிட்டியாக நீங்கள் இந்த 9 days வந்து ஒரு பிளானிங் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 days இருக்குது அப்படின்னா அதில் 2 days நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 9 days கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.